அதே போன்று தமிழ்நாட்டில் வாழ்ந்த குலதெய்வங்களில் இன்றிலிருந்து அருகோவும் தமிழ் இனத்தினுடைய ஒரு குலதெய்வமாக திகழ்கிறார் என்று கூறி அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் மக்கள் உரிமை எல்லாம் காணல் நீரானதே, தமிழ் மக்கள் உரிமை எல்லாம் காணல் நீரானதே, நம் தாய்மொழி தமிழ் மொழியோ கண்ணீரில் வாடுதே. தமிழ்களத்தில் தமிழர் நலன், தமிழுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர். தமிழ் தேசியம் அடைந்தே தீர வேண்டும் என்பதில் தன்னுடைய எழுத்தாலும் பேச்சாலும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தவர். தினத்தந்தி ஆதித்தனார் விருது பெற்றவர், ஏராளமான தமிழ் விருது பெற்றவர். ஈழ விடுதலை மக்களுக்காக தொடர்ந்து போராடியவர். தலைநகர் தமிழ்ச்சங்கம் நடத்திய எண்ணற்ற போராட்டங்கள், தமிழ் ஆட்சி மொழி, பயிற்றில் மொழி, இது தொடர்பான பல போராட்டங்களில் தமிழ்ச்சங்க அறிஞர்களோடு சிறை சென்றவர். தொடர்ந்து தன்னுடைய எழுகதிர் இதழால் தமிழ் உணர்வை ஊட்டி அதன் மூலம் எழுச்சி பெற வைத்தவர். அன்னாருடைய மறைவு தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஒரு பேரிழப்பு. தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு, தமிழர் இவற்றை தாண்டி தமிழ் தேசியத்திற்காக, அதுவும் சமரசமற்ற ஒரு தமிழ் தேசியத்திற்காக தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரை போராடிய ஒருவர். அதற்காக கணவனை கண்டவர் மட்டுமல்லாமல் தமிழ் தேசியத்தினுடைய சொல்லதிகாரமாக, வரலாற்று சொல்லதிகாரமாக விளங்கியவர் அருகோ அவர்கள். தமிழ் தேசியத்தினுடைய தேவைகள், அதனுடைய எதிர்பார்ப்புகள், இயக்கங்கள் இவற்றையெல்லாம் நன்கு வரலாற்று ரீதியாக உணர்ந்து வருங்கால தலைமுறையினரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த கருத்துக்களை எடுத்து வைத்து தமிழ் உரிமைக்காக பாடுபட்ட ஒருவர் இன்றைக்கு மறைந்திருக்கிறார். அவருடைய மறைவு என்பது எல்லா தமிழர்களுக்கும், உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும், சமரசமற்ற ஒரு தூய தமிழ் தேசியத்துக்கு விரும்பக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். எல்லாவற்றையும் மீறி தமிழ்நாட்டில் வாழ்ந்தக்கூடிய எல்லா மக்களுக்குமான தமிழ்நாட்டுக்கான அந்த உரிமைகளை பேணி காப்பதிலே தன்னை முன்னிலை நடத்தியவர் திரு அருகோ அவர்கள். அவருடைய இழப்பு தமிழர்களை தாண்டி தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு பேரிழப்பாகும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய வழிகாட்டுதலில் மிக சிறந்த ஒரு போர்க்கள வீரர், தமிழறிஞர், தமிழின சான்றோர் முனைவர் அருகோ அவர்கள் ஆவார். 1980களில் தொடங்கி அவர் உயிர் வாழ்ந்த காலம் வரை எழுகதிர் என்கின்ற இதழை தமிழருடைய மொழி, இனம், நாடு உரிமைக்காக நடத்தப்பட்ட மிக சிறந்த ஒரு திங்கள் இதழ். தென்மொழி என்கின்ற இதழ் தமிழின வரலாற்றில் எவ்வளவு சிறந்த வரலாற்று பெருமைக்குரியதோ அதற்கு துணை செய்யும் முகமாக இவர் நடத்திய எழுகதிர் என்கின்ற திங்கள் இதழ் தமிழருடைய அரசியல் உரிமைகளை, தமிழருடைய வாழ்வியல் செழுமைகளை மீட்டெடுத்த வரலாற்று கடமையை எழுகதிர் இதழ் செய்து வந்தது. இவர் தனக்கான ஒரு அமைப்பை அமைத்து கொள்ளாமல் போனாலும் எல்லா இயக்கங்களையும் தன்னுடைய இயக்கமாக ஏற்று அதற்கான எல்லா வகையிலான தோழமையை அளித்து உண்மையாக வாழ்ந்த தமிழின சான்றோர் ஆவார். ஒரு 25 ஆண்டுகளாக ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து நடந்த அந்த விடுதலை போராட்டம் வெற்றி அடைவதற்கு மலையக தமிழர்களையும் அங்கு இருக்கின்ற போராளி தமிழர்கள் தமிழினமாக ஐக்கியப்படுத்தி அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இந்திய ஒன்றியத்தை தமிழீழ விடுதலைக்கு எதிரான அரசாக இவர்கள் அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து இந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தால் உலகம் தழி வாழக்கூடிய தமிழர்களுக்கு உலகத்தில் ஒரு நாடு தமிழீழம் மலர்ந்தே தீரும். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களும் வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையான மிக சிறந்த ஒரு வெளியுறவு கொள்கையை, ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அன்றைக்கே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்மொழிந்தவர் அருகோ அவர்கள்.
அவர் ஒரு திங்களிதழ் ஆசிரியராக இல்லாமல் மிக சிறந்த அரசியல் நோக்கராக அவர் இருந்தார். அவருடைய தெளிவு தோழர் தியாகு போன்ற ஒரு சில அறிஞர்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் இருந்ததை ஒழிய இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலை மேடை அரசியலாகவும் இன்றைக்கு வணிக அரசியல் செய்யக்கூடிய தமிழ் தேசிய வணிகர்களுக்கும் அருகோ ஐயாவிற்கும் எவ்வகையான தொடர்பும் கிடையாது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார், மொழியறிஞர் பாவாணர், தமிழறிஞர் தங்கப்பா, இது போன்ற மிக சிறந்த சான்றோர் பெருமக்கள் வரிசையில் வாழ்ந்த உயர்ந்த பெருமகனார் அருகோ அவர்கள். அவருடைய வாழ்க்கையை தமிழகத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கின்ற எல்லா தமிழர்களோடும் நன்றி உணர்வோடு வெறும் முகநூலிலே வலைதளங்களில் அவருடைய பதிவு மட்டும் போடாமல் தங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு தூய தமிழ் பெயரை வைப்பதோடு இல்லாமல் தமிழ் வழியில் படிப்பதற்கு தங்களுடைய குழந்தைகளை தமிழ் வழி பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும். ஆங்கில வழி பள்ளி என்பது தமிழினத்தினுடைய ஒட்டுமொத்தமான பொருளியல் வாய்ப்பை, அரசியல் வாய்ப்பை, வேலைவாய்ப்பு வாய்ப்பை ஒழிக்கக்கூடிய முறையாகும். ஆகவே இந்த அரசு பள்ளிகளிலும் வந்திருக்கின்ற ஆங்கில வழி கல்வியை முற்றாக ஒழிக்கக்கூடிய நிலையிலே வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழர் தமிழ்நாடு என்கின்ற அடிப்படை ஏற்றுக்கொண்ட அரசியல் கட்சிகளை மட்டும் ஏற்பளிக்க வேண்டும். தமிழ் தேசிய வணிகர்களை, திராவிட கும்பல்களை முழுக்க உற்றாக புறக்கணித்து திராவிட கருத்தியலை அழித்தொழிக்கும் பொழுது மட்டுமே தமிழினத்துக்கு மீட்சி வரும். அதற்கான நெருப்பாகத்தான் நமது பாவலரேறு ஐயாவோடு துணை நின்ற மிக சிறந்த தமிழின சான்றோர் தமிழறிஞர். ஆகவே அதே போன்று தமிழ்நாட்டில் வாழ்ந்த குலதெய்வங்களில் இன்றிலிருந்து அருகோவும் தமிழினத்தினுடைய ஒரு குலதெய்வமாக திகழ்கிறார் என்று கூறி அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். எப்பொழுதுமே தமிழ் தேசத்தை நோக்கி மட்டுமே தமிழினம், தமிழ் உணர்வு அப்படிங்கிற சிந்தனை தான் அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1986ஆம் ஆண்டு குரல் நெறி அப்படிங்கிற ஒரு அச்சகத்தை தொடங்கினார். அந்த குரல் நெறி அச்சகம் தொடங்கி எழுகதிர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் தொடங்கினார். அந்த எழுகதிர் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக அச்சுப்பணியில் தொடர்ந்து மாத இதழாகவும் தன்னுடைய கருத்து பரப்புகளை ஐயா செஞ்சிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் எதற்காகவும் தன்னை யாருக்காகவும் சமரசம் இல்லாமல் தமிழ் பணியே அப்படின்னு தமிழ் தொன்றாட்டி வந்த அந்த மூத்தவருக்கு இன்று இறுதி அஞ்சலியை செய்கிறதுக்காக வந்திருக்கோம். இனி அவருடைய கனவு எல்லாமே தமிழை நோக்கியே, தமிழ் மட்டுமே மையப்புள்ளியே நகரணும் அப்படிங்கிறதான் அவருடைய ஆசை, எதிர்பார்ப்பு. பொன்னோ பொருளோ அவர் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு எல்லாமே தமிழ் உணர்வு, தமிழினம், தமிழ்நாடு அப்படிங்கிறது தான். நன்றி, வணக்கம். ஒரு நேரிய முறையில் இருந்தவர். தமிழ் தேசியம்னா நம்ம தமிழும் அடங்கி, அத்துடன் தமிழ் வழி கல்வியும் அடங்கி, அது மட்டும் இல்லாமல் தனித்துவ உரிமையோடு நாம் இருக்கணும். தனித்தமிழ்நாடுன்றதில் ஐயா ரொம்ப உறுதியாக இருந்தார். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டு பாடுவேன். அது ரொம்ப சொல்லுவார். ஆனால் வருத்தமாக சொல்லுவார், நீ இப்போ என்ன பாடுவேன், எங்கடா தனித்தமிழ்நாடு கடைக்கு போடுவார். இருந்தாலும் அவருடைய ஒரு இயக்கமாக இருக்கிற அந்த பாட்டு, தமிழ் தேச மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வாருங்கள், தமிழ் தேசம் வென்றிடவே வீறு கொண்டு வாருங்கள், தமிழ் தேச மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வாருங்கள், தமிழ் தேசம் வென்றிடவே வீறு கொண்டு வாருங்கள், இனமொழி அணிப்போடு மொழிவெறி அழிப்போடு மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் கைகூலி ஆனதே, தமிழ் மக்கள் உரிமை எல்லாம் காணல் நீரானதே, தமிழ் மக்கள் உரிமை எல்லாம் காணல் நீரானதே, நம் தாய்மொழி தமிழ் மொழியோ கண்ணீரில் வாடுதே, தாய்மொழி தமிழ் மொழியோ கண்ணீரில் வாடுதே, தமிழ் தேச மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வாருங்கள், தமிழ் தேசம் வென்றிடவே வீறு கொண்டு வாருங்கள், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தமிழிய கொள்கைகளுக்கு எதிராக போனதே, ஆளுமை என்பதெல்லாம் தமிழ் மொழி என்றிடல் வேண்டும், தமிழ் வழி கல்வியே வென்றிடல் வேண்டும், தமிழ் வழி கல்வியே வென்றிடல் வேண்டும், தமிழ் தேச மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வாருங்கள், தமிழ் தேசம் வென்றிடவே வீறு கொண்டு வாருங்கள், தமிழ் தேசியம் வெல்க. ஐயாவுடைய கனவு தமிழ் தேசியம், தனித்துவ தமிழ்நாடு, நமக்கென்று இருக்கிற உரிமை. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வழி கல்விக்காக படாத பாடுபட்டிருக்காரு. இப்போ வந்திருக்கிறாங்க தாய் தமிழ் பள்ளி தோழருங்க. இவங்களுடைய கனவு பார்த்திங்களா, அந்த தமிழ் வழி கல்வி தான் வரணுன்றது இல்லை. இன்னும் இந்த அரசாங்கமும் அதுக்கு எந்த உதவி செய்யாமல் அப்படியே காணல் நீர் மாதிரி இருக்குது. அதனால் ஐயாவோட இலக்கு அந்த தனித்துவமிக்க நமது மொழி, அதை ஒட்டிய கல்வி, இது வெற்றி அடைஞ்சால் தான் இந்த தமிழ்நாடே உருப்படும்.
நம்மளுடைய உரிமையில எந்த விட்டு கொடுக்கக்கூடாது. அவசியம் தமிழ் வழி கல்வி தான் தமிழ் தேசத்தை முன்னெடுக்கின்றத ஐயாவோட இலக்காக கருதி ஐயாவுக்கு ஒரு வீர வணக்கம் வச்சார்.